வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி நத்திங் ஃபோன் 3A லைட் அது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் போது ஒன்று உறுதிங்க. நத்திங் ஃபோன் 3A லைட் இஸ் நத்திங் பட் சேம் CMF ஃபோன் 2 Pro. ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் நானும் ஒன்று தானே சார். ஸோ அந்த ஃபோனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கலர் மெட்டீரியல் ஃபினிஷ் அப்படிங்கிறதுக்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதிலே ஒரு யூனிவர்சல் கேஸை கனெக்ட் பண்ணால் நம்ம வந்து அது மாடுலர் கான்செப்ட்டில் எக்ஸ்டர்னல் லென்ஸ்லாம் கூட மாட்ட முடியும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். பட் இப்போ இது எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த கலர்ஃபுல்லான பாலிகார்பனேட் பேக் கேசிங்க்கு பதிலாக டிரான்ஸ்பரண்ட் பேக் டோரோட இருக்க போகுது. ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி வந்து 3A லைட் மூலமாக நமக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, நத்திங் வந்து ப்ரீமியமான லுக்கில் ஒரு சில டிவைஸை உங்களுக்காக என்ட்ரி லெவலில் கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட் பேக் அண்ட் கிளிஃப் மேட்ரிக்ஸில் டிஸ்பிளே ஃபோன் 3ல வந்துச்சு கரெக்டு. கிளிஃப் லைட்டு அப்படிங்கிறது ஃபோன் 1லேருந்து ஃபோன் 3A Pro வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருப்போம் கரெக்டு. பட் இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் எல்இடி, ஒரு குட்டி எல்இடி பாட்டம்ல கார்னர்ல இருக்கு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெறும் டியூப் லைட் கழட்டிட்டு எஸ்கேப் ஆற வழியை பாருங்க. கம்யூனிட்டி பேஜில் போட்டிருக்காங்க ஃபோன் 3A லைட் அப் த எவ்ரிடே அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. 2 நாள் முன்னாடியே அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெட்னஸ்டே 29 1 GMT அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு வந்து அதை இன்னைக்கு நைட்டு தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி சாயங்காலமோ நைட்டோ லேட் ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது. எதுனா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வித் நத்திங் சிக்னேச்சர் டிரான்ஸ்பரண்ட் டிசைன், நத்திங் அதாவது கம்ப்ளீட்டிங் அவர் ஃபோன் 3 சீரிஸ் லைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? போயிட்டு வாப்பா. ஸோ இந்த 3A லைட்டு வேறு எதுவும் இல்லைங்க, அச்சு பிசுறாமல் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இந்த இடத்துல அந்த எல்இடி லைட் தெரியுதா, அந்த கிளிஃப் லைட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல தட்டினீங்கன்னா இந்த ஃபோன் தான் அது அப்படியே. ஸோ சேம் டிசைன் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ சொல்லப்போனால் வெயிட்டு டைமென்ஷன்ஸ் இதிலெல்லாம் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதுவும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா அதுவும் இல்லைன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் 7300 Pro எதில் ஃபோன் 2 Proவில், பட் இதில் வந்து 7300 Ultra இருக்கலாம் அப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்டர்நெட்டில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வளம் வந்துருது. ஸோ அதன் மூலமாக பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 7300 Ultra. ஸோ 7300 சீரிஸ் தான் அவங்க இன்னும் வந்து ரிலேபிளாக இருக்குன்னு நம்பி அதுக்குள்ளே போகிறாங்க. பட் அது வந்து மோசமானு கேட்டால் மோசமான டிசிஷன்லாம் இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஏன்னா CMF ஃபோன் 1ம் சரி, ஃபோன் 2 Proவும் சரி, ப்ளஸ் இப்போ இந்த ஃபோனும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசர்லேயே அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ ஆப்டிமைசேஷன் பெட்டராகவே பண்ண முடியும். இன்னொன்று இந்த 7300 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த மாதிரி BGMI மாதிரியான கேம் 120 FPS ஆட முடியுது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிலையபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பார்க்குறாங்க. அதுவும் 120Kல இந்த மாதிரியான ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட்டில். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த யூத் வந்து இந்த பட்ஜெட்டில் தான் வந்து டிவைஸ் வாங்குவாங்க. அடுத்து என்னன்னா ஃபோன் 3 மாதிரியான டிவைஸை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணும்போது அதுதான் ஆக்சுவலாக அவங்க ஃப்ளாக்ஷிப் இல்லையா, அதை நம்ம என்றைக்குமே கேமிங் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லியிருக்கவே மாட்டோம். பட் இந்த ஃபோன் பாருங்களேன், ஓரளவுக்கு கேமிங் மாதிரியான பாயிண்ட்டையும் நம்மளால் தொட முடியுது. ஸோ இதான் அவங்க ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். மற்றபடி கேமராலாம் இதே இருக்கலாம், சேம் டிசைன் அப்படின்னு வரும்போது இதே கேமரா தான் இருக்கணும். இதே 50 MP ப்ரைமரி, 50 MP அல்ட்ரா வைடு, அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைடு, 50 MP டெலிஃபோட்டோ. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேம் ஃபோன் தான். அப்போ என்ன ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த 3A லைட் வருது அப்படின்னா, நத்திங் அதாவது CMF அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நத்திங் வந்து கொஞ்சம் அதோட ப்ரீமியமான ஒரு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, ரீசெண்டாக நீங்கள் இன்டர்நெட்டில் ஃபுல்லாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நத்திங்கும் வந்து க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்ததுலேருந்து லைட்டாக ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சு அவங்களும் வந்து கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் நாங்கள் இனிமேல் இன்க்ளூட் பண்ணுவோன்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ். ரெட்மியில் ஷோ ஆட்ஸு, பர்சனலைஸ்டு ஆட்ஸு, ப்ளோட்வேர்ஸு இது எல்லாமே சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்க முடியுது, விவோ, ஓப்போ ஃபோன்ஸ்லாம் வந்து ஃபோன் நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, ஓகே ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் ஆடு மட்டும் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது ப்ரோ, ஆடு தாறு மர டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஷோ ஆட்ஸும் டிசேபிள் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க இதை வந்து எப்படி டீல் பண்ண போகிறாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் இருந்த அதே ஃபீச்சர் உங்களுக்கு வந்து ட்ரூ லென்ஸ் இன்ஜின் 3.0 இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. சொல்லப்போனால் CMF ஃபோன் 2 Pro அதுதான் உங்களுக்கு அப்படியே வந்து இப்போது நத்திங் ஃபோன் 3A லைட் அப்படின்னு வரப்போகுது. ஸோ அப்போ பேக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டு, கீழே வந்து கிளிஃப் லைட்டு ஓவராலாக இருக்கிறதுக்கு பதில் ஒரு குட்டி லைட்டு. பட் அதோட யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறத ஈவெண்ட்டில் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு லைட் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். பட் அவங்க வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு நம்ம ஈவெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி தாகணும். அடுத்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபோனர்னாலையும் நீங்கள் இதை பற்றி போஸ்ட் பார்த்துருக்கலாம் ப்ரோ. மீதி எல்லாமே ஐடென்டிக்கல் ப்ரோ. இதில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃப்ளெக்சிபிள் AMOLED 8GB RAM 128, 8GB RAM 256. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ஃபோனே பாருங்களேன், நத்திங் OS 3.2 வந்திருக்கு Android 15ல். அண்ட் இந்நேரம் வந்து Android 16 அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே 4.0 வரலாம். அப்படி 4.0 வந்ததுன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா 3+6 இதே மாதிரி கொடுக்குறதா இருந்தால் அப்போ பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ டிமென்சிட்டி தரப்பில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு 7300 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொஞ்சம் சாலிடாக தான் இருக்குது.
இருக்குது இன்னி வரைக்கும். அது மேலே வந்து அவ்வளோ பேர் பெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து 7300 ரொம்பவே ரிலேபிளாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம முன்னையே ட்ரோல் பண்ணியிருப்போம். 7300, 7300 Pro, 7300 Ultra, 7300 Ultimate, 7300 X, 7300 Energy. நிக்கலல்ல அப்படின்னு இருந்ததில்ல. பட் இந்த ஒரு இடத்துல அவங்க ஏதோ கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்ப்போம். நத்திங் ஃபோன் 3ல 5500 இருந்தது. மேபி அப்போ இதுலேயும் 5500 இருக்கலாம். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிசைன் ஆஸ்பெக்டில் சேமாக இருந்தால், ஆல்ரெடி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லாத மாதிரி இருக்குது. அப்படி சேமாக இருந்தால் அகெயின் சொல்கிறேன், சேம் ஃபோன் 2 Pro அப்படியே உங்களுக்கு நத்திங் ஃபோன் 3A லைட்டாக வரும் வித் சம் ப்ளோட்வேர்ஸ். இப்போ ப்ரைஸ் தான் ரொம்ப ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ இதை தாண்டி வந்து நம்ம ஃபோனர்னாலையும் நீங்கள் போஸ்ட் பார்க்கலாம். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3A லைட்டை பற்றி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது அது 7300 ப்ராசர் பேஸ்டாக தான் இருக்கணும்னு மட்டும் தெரியுது. ஸோ அதில் ப்ரைஸ் வந்து யூரோப்பில் 239.99 அதான் 240 யூரோஸுங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 240 யூரோஸாக இருந்ததுன்னா 25,000 ரூபாய் அந்த மாதிரி. ஸோ யூரோப்பில் எப்பயுமே என்ன ப்ரைஸ் வைக்கிறாங்களோ அதே ப்ரைஸ் தான் இந்தியாவில் வைப்பாங்களா அப்படின்னா, ஃபோன் 3ல ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இனிஷியேட் ஆச்சு. பட் அதே தான் எப்பயும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா 3A லைட் வரதுல அர்த்தமே இல்லை. யார் எப்படியோ எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 25,000 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஃபோனை விற்றாங்கன்னு வைங்களேன், அவங்களே அவங்க கல்லறையில் போயிட்டு படுத்துக்கலாம். CMF ஃபோன் 2 Pro அது வந்து உங்களுக்கு 15, 16 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கா. இது வந்து அநேகமாக 18, 19 அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கு, ப்ரீமியமான ஃபீலு, நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ரியரில் இப்படி காட்டும் போது நத்திங் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும், நத்திங் ஃபோனுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, பப்ளிக்கில் எங்கே போனாலும் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கான நத்திங் தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ் தான் இந்த 3A லைட்டாக இருக்க போகுதுங்கிறது 100% முடிவெடுக்கப்பட்டுருச்சுன்னே சொல்லலாம். பட் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்தியாவில் 25,000 ரூபாய்க்கு வந்து 128GB மாடலை விற்க முயற்சி பண்ணால் நம்ம ஊரில் 3A ஆல்ரெடி வந்து சாலிடாக அவைலபிளாக இருக்குது 7S Gen 3யோட அண்ட் நல்ல பேட்டரி லைஃப். இது வரைக்கும் 3A யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து இதை பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 3A லைட் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது, அண்ட் கண்டிப்பாக 25,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தால் அது வந்து ஃபெயிலியர் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 20,000 ரூபா பக்கத்தில் 18,000னா ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங், 18,000க்குலாம் வந்துன்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸிங்கு. அப்போ வந்து சாலிடாக அது விற்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகிடும். இன்ஃபினிக்ஸு, டெக்னோ இவங்ககிட்டயே அவங்களால தைரியமாக செம்மையாக கம்பீட் பண்ண முடியும். வரியா பார்த்துடலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் ப்ளோட்வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஹோப் கொடுக்குறாங்க, அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் ஷாக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இப்போ நத்திங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது.